வெல்கம் பேக் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல். நான் இன்னைக்கு 2025 ரிலீஸ் ஆன எக்கோ வேலி அப்படின்ற ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியோட ஸ்டோரி தான் சொல்ல போறேன். பாவனாசம் படம் பார்த்திருப்பீங்கல்ல, அதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இருக்கிறது தான் இந்த படமும். பாவனாசம் படம் பிடிச்சதுன்னா கண்டிப்பா இந்த படமும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே மக்களே, வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன், ஹீரோயின் கேட்ட கட்டுறாங்க. ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு அப்படியே சீலிங்க பாக்குறா. சீலிங்ல கிராக் விட்டுருக்கும். அதை பார்த்தவ என்னைக்கு தான் சரி பண்ணுவோம் நினைச்சுக்கிட்டே அப்படியே போய் குளிச்சு ரெடி ஆகி அவளோட குதிரைகளுக்கு வைக்கப்புல் அள்ளி போட்டு தண்ணி காட்டுறதுக்காக போயிட்டு இருப்பா. அப்போ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு கேட்டுக்கிட்டே போறான். அது யாரோட வாய்ஸ் ரெக்கார்டுன்னு கேட்டீங்கன்னா, இவளோட செத்து போன பொண்டாட்டியோட வாய்ஸ் ரெக்கார்டு. அட என்னங்க பொண்ணுக்கு எப்படிங்க பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா, ஆமா நீங்க நினைச்சது கரெக்ட் தான். இந்த அம்மா ஒரு வானவில் குரூப். 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணையும் மேரேஜ் பண்ணிருப்பா. அந்த லேடியும் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிருப்பாங்க. அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்டு தான் கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. இவ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தன் தட்டுறான். பதறி போனவன் என்னன்னு பார்த்தா, ஏமா அவனோட சீலிங் ஃபுல்லா பார்த்தேன், மேல கூரையில இருந்தே உடஞ்சு கிடக்குது, அதை சரி பண்ணணும்னா குறைஞ்சது $9,000 தேவைப்படும், நீங்க ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த அங்க இருந்து கிளம்பிடுறான். $9,000 எங்கடா போறதுன்னு யோசிச்ச ஹீரோயின் நேரா அவளோட முன்னாள் கணவனை போய் பாக்குறான். அவன் ஏய் சும்மா எல்லாம் என்கிட்ட வந்து காசு கட்டிட்டு இருக்க கூடாது, இப்படிதான் 2 நாளைக்கு முன்னாடி உன் பொண்ணு வந்து எனக்கு $10,000 கொடுன்னு கேட்கறா, இப்ப நீ வந்து காசு கட்டிட்டு இருக்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இந்த $9,000 தான் கடைசி, இதுக்கப்புறம் என் வீட்டு பக்கம் வந்தீங்க நாயை விட்டு கடி கொட்டுறோம் பாத்துக்கன்னு சொல்லிட்டு $9,000 செக் போட் கொடுத்துறான். அதை வாங்கின ஹீரோயின் இதுக்கப்புறம் இவங்கிட்ட வரவே கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போன ஹீரோயின் அவளோட குதிரைக்கெல்லாம் வைக்கப்புல் அள்ளி போட்டுட்டு இருக்கும்போது அவளோட நாய் டைகர் பயங்கரமா குலைச்சுக்கிட்டே ஓடுது. இவளுக்கு நல்லாவே தெரியும் இவளோட பொண்ணு வந்தா மட்டும் தான் டைகர் இவ்வளவு வேகமா குலைச்சுக்கிட்டே ஓடும் அப்படிங்கிறது. அதனால நேரா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அதே மாதிரி இவளோட பொண்ணு வந்திருப்பான். அவளை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப குசி தாங்காது. கட்டி பிடிச்சிட்டு உமாலாம் கொடுத்துட்டு, எங்க தாண்டி போவா, எப்ப பாரு எங்கேயாவது ஓடி போயிடுறா, திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு வர, அம்மா கூட இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்குல்லன்னு சொல்றான். அதுக்கு அவ, இங்க பாருமா பூமர் ஆண்டி மாதிரி பேசாதம்மா, தயவு செஞ்சு உன்னோட ஐபேட் கொடு, என் பாய் ஃப்ரெண்ட் ரயன் இருக்கிறான்ல அந்த நாய் என்னோட போனை தூக்கி தண்ணியில போட்டுட்டான், நான் பதிலுக்கு அவனோட பேக்கை தூக்கி ஆத்துல வீசிட்டு வந்துட்டேன், என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, தயவு செஞ்சு உன்னோட ஐபேட் கொடு, அதுல கண்டிப்பா அவன் மெசேஜ் பண்ணிருப்பான், என்னன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பாக்குறான். இவன் நினைச்ச மாதிரியே ரயானும் பதட்டமா மெசேஜ் பண்ணிருக்கான். அதை பார்த்த ஹீரோயினோட பொண்ணுக்கு ரொம்பவே குசி. அடுத்த சீன்ல ஹீரோயினும் ஹீரோயினோட பொண்ணு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியா உட்காந்து சோஃபால பேசிட்டு இருக்கும்போது யாரோ வந்து டோர் தட்டுற சவுண்ட் கேக்குது. ஹீரோயினோட பொண்ணு வேகமா போய் டோர் ஓபன் பண்றா. வந்தது வேற யாரும் கிடையாது, இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான். ஏய் அந்த பேக் எங்கடி, உன் போனை நான் வாங்கி கொடுத்துறேன், தயவு செஞ்சு அந்த பேக்கை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கு அந்த பேக்கை நான் அப்பவே தள்ள தூக்கி போட்டோனே, இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அசால்ட்டா கேட்கும்போது, அதுல $10,000 உண்டான போதை பொருள் இருக்குடி மூதேவி, இப்ப அந்த பேக் மட்டும் எனக்கு கிடைக்கல, என்னோட பாஸ் என்ன அப்படியே கொலை பண்ணிடுவாண்டி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் சொல்றான். இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது 2 பேத்துக்கும் புகைச்சலாயி சண்டை வந்துருது. ஹீரோயின் அங்க வந்து அவளோட பொண்ணு கிட்ட, என்னாச்சு என்ன பிரச்சனை எது கத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறப்போ, எதுவும் என்கிட்ட கேட்காதமா, தயவு செஞ்சு மூஞ்சில முழிக்காத, நான் எங்கேயாவது போய் தொலைறேன்னு சொல்லிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுக்கு செம காண்டு, பெத்து தொலைஞ்சிட்டமே என்ன செய்யறதுன்னு நினைச்சுக்கிட்டு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாளா. அப்ப திடீர்னு அவளோட டைகர் குலைக்கிற சவுண்ட் கேக்குது. போன நாய் திரும்பி வந்துருச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு போய் பார்த்தா பொண்ணு செம போதையில பேண்ட்ல உச்சா போனது கூட தெரியாம வந்து நிக்கிறா. அவளை பார்த்த ஹீரோயின் இந்த உதவி திறந்தாதுன்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நல்லா தூங்க வச்சிடறான். இங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு அவளோட பொண்ணு மேல சுத்தமா கோவமே வந்திருக்காது, எப்பவுமே ரொம்பவே பாசமா இருப்பாங்க. அடுத்த சீன், ஹீரோயினோட பொண்ணு ஊஞ்சல்ல படுத்துட்டே பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்த வந்து நிக்கிறான். ஏய் யாரா நீ இப்படி திடீர்னு வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ கேட்க, என் பேரு ஜாக்கி பாண்டியன், எல்லாரும் ஜாக்கின்னு செல்லமா கூப்பிடுவாங்க, இப்ப பேரா முக்கியம், உன் லவர் கிட்ட இருந்து ஒரு பேக் ஆட்டைய போட்டு வந்தியே மூதேவி, அந்த பேக் எங்க, அதுல இருக்க பொருளோட மதிப்பு உனக்கு தெரியுமா, தயவு செஞ்சு அந்த பேக்கை கொடுத்துருன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இவளுக்கு ஒன்னும் புரியாது. இப்படி திரும்பி பாக்குறா. இவளோட பாய் ஃப்ரெண்ட் ராயன் கார்ல இருந்து இறங்கி வரான். டேய் ராயா, இவன் யாரான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ தூக்கி வீசினியோ ஒரு பேக், அந்த பேக்குள்ள இருந்துச்சுல பொருள், அந்த பொருளோட ஓனர் இவன் தான், என்ன கொண்டுன்னு சொன்னா, என்னால உனக்காகலாம் சாக முடியாது, அதனால தான் இவனுக்கு நேரா உன் வீட்டுக்கே கூட்டு வந்தேன்னு சொல்லிடுறான். அப்போ ஜாக்கி, இங்க பாரு உன்கிட்ட பேசுறதுக்குலாம் நான் வரல, என் பொருள் எங்க இல்லையா, அதுக்கு நான் பணத்தை கொடுத்துன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிறான். அதை பார்த்த ஹீரோயினோட நாய் டைகர் வல்லுன்னு குளிச்சதுமே ஹீரோயின் ஸ்பாட்டுக்கு வந்து அவளோட பொண்ணு அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு, இங்க பாரு எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், இல்லையா நான் போலீஸுக்கு போன் பண்ணிடுவேன்னு சொல்றான். அதுக்கு அவன், இங்க பாருங்க உங்க பொண்ணு உயிரோட இருக்குன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது, ஒன்னு என் பொருளை கொடுத்துட சொல்லுங்க, இல்லையா பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். ஹீரோயின் திரும்பி வந்து அவளோட பொண்ணு கிட்ட என்ன தாண்டிங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, அதான் சொன்னேன்லமா, என் பாய் ஃப்ரெண்ட் என்னோட போனை தூக்கி வீசினானா, நான் அவனோட பேக்கை தூக்கி வீசினானா, அந்த பேக்குள்ள $10,000 உண்டான போதை பொருள் இருந்திருக்குது, அது எனக்கு என்ன தெரியும், அதை தேடிதான் அந்த நாய் வந்திருக்கான், விட்டு என் பாய் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் பார்த்துப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லிடுறான். இதனால வெறுத்து போன ஹீரோயின், இதுக்கு மேல இங்க இருந்தா பைத்தியம் பிடிச்சிரும், அப்படியே ஒரு ரைடு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அப்படியே சிட்டி நோக்கி போயிட்டு திரும்பி நைட்டு வரும்போது ஹீரோயினோட பொண்ணு கிளாரு அழகா அவளோட பாய் ஃப்ரெண்ட் ராயனை பிடிச்சி கட்டி பிடிச்சு நிக்கிறான். அதை பார்த்த ஹீரோயின் இவன் திருந்தலாமா நினைச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போறா. வீட்டுக்குள்ள போனவ பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி இவ ஓடியாராம். வந்தவ, அம்மா நானும் என் பாய் ஃப்ரெண்டும் 2 நாள் வெளில போயிட்டு வரலான்னு இருக்கிறோம், தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் காசு கூட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதுக்கு ஃபுல்லா போதையை போட்டுட்டு பேண்ட்ல ஒண்ணுக்கு போறது கூட தெரியாம படுத்து கிடக்கிறதுக்கா, தயவு செஞ்சு அங்கிட்டு போயிரு, என்டெல்லாம் 10 பைசா கிடையாது சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டுறான். ஆனாலும் விடாத அந்த புள்ள, இங்க பாரு நீ மட்டும் இப்ப காசு கொடுக்கல, இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறான். இதனால கடுப்பான ஹீரோயின் வேகமா அவளை ஒரு ரூம்குள்ள போட்டு பூட்டிட்டு, நீ வெளியில போனா தானடி போதை போடுவ, நீ உள்ளே கடை, உன் பாய் ஃப்ரெண்ட் போதை
கையை போய் செருப்பு கழட்டி அடிச்சுட்டு வரேன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினோட பொண்ணு, இங்க பாரு நீ மட்டும் இப்ப என்ன வெளியில விடலன்னு வச்சுக்கோ, செல்லமா ஒண்ணு வளர்த்துக்கிட்டு இருக்கிறியே டைகர் டைகர்னு, அந்த டைகர் அப்படியே தூக்கிட்டு போய் கொடூரமா எங்கேயாச்சும் வச்சு கொலை பண்ணிடுவேன் பத்துக்குன்னு சொல்லி மிரட்டினதும் ஹீரோயினுக்கு பதட்டமாயிருது. அந்த நேரத்துல ராயன் வேற வீட்டுக்குள்ள வந்துடுறான். ராயன் கிட்ட ஹீரோயினோட பொண்ணு, டேய் அந்த நாயை கண்டுபிடிச்சு தூக்குடா அப்படின்னு சொல்லி மிரட்டினதும் பாவம் ஹீரோயின் டோரை ஓபன் பண்ணி விட்டுட்டு போய் நாயை போய் கட்டி பிடிச்சிக்கிறான். ஆனாலும் விடாத சைக்கோ பொண்ணு என்ன பண்றா, ஹீரோயினை பிடிச்சி சம்மடி அடிச்சிடறான். அந்த நேரத்துல அங்க வர ராயன், என்னடி சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கிற வாடின்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து எழுத்துட்டு போயிடுறான். அப்ப கூட ஹீரோயின் அவளோட பொண்ணை திருப்பி ஒரு அடி கூட அடிச்சிருக்க மாட்டா, அவளோட நாயத்தான் கட்டி பிடிச்சி கதறி அழுவா. இந்த சீனை பார்க்கும்போது மனசே ரொம்பவே கஷ்டமாயிரும். அடுத்து மறுநாள் காலையில கட்டுறாங்க. மறுநாள் காலையில ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வெளியில வரும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் லெஸ் அங்க வந்திருப்பான். அவளை பார்த்த ஹீரோயின் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள கூட்டு போறா. வீட்டுக்குள்ள போனவங்க பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் லெஸ், என்னடி உன் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா, இன்னும் அதே மாதிரி தான் போத கையா சுத்திட்டு இருக்கிறாளா, என்ன கதைன்னு கேட்கும்போது அவ இருக்க இன்னும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறாடி, என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வெக்ஸ் ஆயிருவாங்க. சரி ஃப்ரீயா விடு, கொஞ்ச நாள் போனா அவளே சரியாயிருவா, நீ எதுக்கும் கவலைப்படாத, இன்னைக்கு நைட்டு உன் கூட நான் ஸ்டே பண்ணலான்னு இருக்கிறேன், நீ என்ன சொல்றேன்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தனிமையிலே இருக்கா இல்லையா, அவளோட ஃப்ரெண்ட் வேற வந்திருக்கவும் 2 பேரும் இன்னைக்கு நைட்டு நல்லா தண்ணியை போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, செம்மையா என்ஜாய் பண்றான். சந்தோஷமா டான்ஸ் ஆடின ஹீரோயின் நல்லா போதையில தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த லெஸ்ஸுக்கு ரொம்பவே சந்தோஷம். மறுநாள் காலையில ஹீரோயின் எந்திரிச்சு பாக்குறா, லெஸ் இல்ல. சரி எங்கடா போயிருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் சுத்தி பார்க்கும்போது டேபிள்ல ஒரு பேப்பர்ல, இங்க பாரு நீ எதுக்குமே கவலைப்படாத, எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணு, நான் உடனே வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த நோட்ஸை பார்த்த ஹீரோயின் திரும்பவும் சேட் ஆயிருவா, திரும்பவும் ரொம்பவே ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் மதியானமா காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட குதிரை ஏறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக ஒரு சின்ன பொண்ணு வந்திருப்பா. அவளோட அம்மா பேரு ஏமா. அந்த லேடி அந்த பொண்ணை பார்த்து பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கும். அப்படி ஓட்டுறீ இப்படி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம கத்திக்கிட்டே இருக்கும். இதை பார்த்த ஹீரோயின், எதுக்குமா இதெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கிறீங்க, குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அடுத்து அப்படியே நைட் காட்டுறாங்க. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட நாய் டைகர் பயங்கரமா குலைக்க ஆரம்பிக்குது. டைகர் குலைச்சா என்ன நடக்கும், தருதல பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். அவ உடம்பெல்லாம் ரத்த கரையோட கை காலெல்லாம் கிடுக்கிடுன்னு நடுங்கிக்கிட்டே வீட்டுக்குள்ள வரா. அவளை பார்த்த ஹீரோயின், என்னடி ஆச்சு என்னடி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா எனக்கு என் பாய் ஃப்ரெண்ட் ராயன் இருக்கிறான்ல, அவனுக்கு கொஞ்சம் தகராறு போயிருச்சு, கோவத்துல அவனை பிடிச்சி மலையில இருந்து தள்ளி விட்டுட்டேன், நாய் பாறையில விழுந்து அவனோட மண்டை பான்னு பொழந்துருச்சு, இப்ப என்ன பண்றதுனே தெரியலமான்னு சொல்லிட்டு பயத்துல பேசிட்டு இருக்கும்போது, சரிடி இது என்ன ஆக்சிடென்ட் தானே, இதுக்கெல்லாம் இவ்வளவு பயப்படுவ, போலீஸுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லுவோம், அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆக்சிடென்ட்னா உன்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க விட்டுருன்னு சொல்றாங்க. அதுக்கு அவ, அம்மா நான் என்ன லூசாமா, அது ஆக்சிடென்டே கிடையாது, நான் பிடிச்சி தள்ளி விட்டு அவன் மண்டை உடஞ்சு செத்து போயிட்டான், இப்ப போய் போலீஸ்ட சொன்னேன்னா என்னைத்தான் பிடிச்சிட்டு உள்ள வைப்பாங்க, நீ என்ன லூசாமான்னு சொல்லி பயங்கரமா திட்டுறான். சரி வீடு, இப்ப பாடி எங்க இருக்கு, உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கறான். என்னை எப்படியாச்சும் இதுல இருந்து காப்பாத்திருமா, எனக்கு ஒன்ன தவிர யாரு இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாசமா பேசின உடனே ஹீரோயினும் சரி வா வந்து பாடியை காட்டுன்னு சொல்லிட்டு நேரா காருக்கு போறாங்க. கார்ல அழகா டெட் பாடியை பேக் பண்ணி கொண்டு வந்திருப்பா அடங்காத சிரிக்கி. அதை பார்த்த ஹீரோயின், நீ எதுக்கும் பயப்படாத, அம்மா நான் இருக்கேன்ல, உன்னை நான் கண்டிப்பா காப்பாத்திருவேன். சரி இந்த ராயனோட போன் என்னாச்சு, அது எங்க வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு இந்தாமா இந்தா இருக்குன்னு சொல்லிட்டு அவ கொடுக்குறா. அதை வாங்கினவங்க டெட் பாடியை ஒரு வேன்ல ஏத்திக்கிட்டு நேரா ஒரு நடு காட்டுக்குள்ள போறாங்க. அங்க போன உடனே முதல்ல ராயனோட போனை நுறுக்கி அப்படியே காட்டுக்குள்ள வீசிட்டு அப்படியே அவனோட டெட் பாடியை தூக்கிட்டு மார்ஸ் கிரீக் லேக் அப்படின்ற ஒரு லேக்குக்கு போய் அவனோட டெட் பாடியில ஒரு நல்ல இரும்பு ஒண்ணு கட்டி அப்படியே தண்ணிக்குள்ள தூக்கி போடுறாங்க. ராயனோட டெட் பாடி அப்படியே உள்ள போயிடும். டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ண கையோட நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அவளோட ட்ரெஸ் அவளோட பொண்ணோட ட்ரெஸ் இன்னும் எல்லா எவிடன்ஸுமே தரவா கிளீன் பண்ணி காரையும் மொத்தமா வாட்டர் வாஷ் பண்ணி மொத்த எவிடன்ஸுமே அழிச்சிடறா. எவிடன்ஸ் எல்லாம் அழிச்ச கையோட அவளோட பொண்ணு கிட்ட போய், இங்க பாரு போலீஸ் வந்து விசாரிச்சாங்கன்னா நான் சொல்ற கதையை ஒரே மாதிரி 2 பேரும் சொல்லணும். ராயன் இங்க உன்னை பார்க்க வந்தான், உனக்கு அவனுக்கு ஒரு சின்ன தகராறு ஆகி போச்சு. அந்த தகராறுல அவனுக்கு பெரிய சண்டை ஆயிடுச்சு. நான் அந்த சண்டையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் கூட சண்டை போட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு உனக்கு சுத்தமா தெரியாது. போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொல்லிரு, அவ்வளவுதான் கதை. இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் மாத்தி பேசினாலும் 2 பேரும் மாட்டிப்போ, 2 பேரும் களிதாந்தீங்கன்னு பாத்துக்கன்னு சொல்லி கதையை சொல்லி முடிக்கிறான். அப்ப ஹீரோயினோட பொண்ணு, ஆமா அந்த ராயனோட பாடியை எங்க தூக்கி போட்டீங்கன்னு கேட்கிறா. அதுக்கு ஹீரோயின் மார்ஸ் கிரீக் லேக்ல தான் தூக்கி போட்டேன்னு சொல்லும் போது, ஏமா தூக்கிட்டு போய் எரிச்சிருக்க வேண்டியதானே, தேவையில்லாம எதுக்காக போய் லேக்குள்ள போட்டீங்க, நாளைக்கு அந்த பாடி மிதந்து மேல வந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் வரும், சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களான்னு சொல்லி கத்துறான். அதெல்லாம் எதுவும் வராதிரி, தயவு செஞ்சு போலீஸ்ட எதுவும் வளராம அது மட்டும் போதுன்னு சொல்லிட்டு அமைதியா விட்டுறாங்க. அப்படியே மறுநாள் காலையில கட்டுறாங்க. கிளார் பொண்ணு அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள வரா. அவளை பார்த்த ஹீரோயின், என்னடியாச்சு எதுக்கடி அழுதுட்டே வரேன்னு கேட்கும்போது, இந்த ஜாக்கி இருக்கிறான்ல அவன் என் உசுர வாங்குறாமா, $10,000 கொடுத்தாலே கொடுன்னு சொல்றான், இல்லைன்னா எனக்கு கொன்றான்னு சொல்லி மிரட்டுறான்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின், இப்ப என்ன $10,000 தானே உனக்கு வேணும், விடு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளோட முன்னாள் புருஷன் கொடுத்தான் இல்லையா அந்த செக் $9,000, அது கூட ஒரு $1,000 சேர்த்து போட்டு இந்த ஜாக்கி பையில நேர்ல வர சொல்லி அவங்க கிட்ட அந்த $10,000 கொடுக்குறான். அதை வாங்கினவன் சும்மா இல்லாம இப்படி ஒரு அம்மாவுக்கு இப்படி ஒரு தரதல புள்ளியான்னு கேட்டுருவான். உடனே கடுப்பான ஹீரோயின், போடா பொறிக்கு பையில, நீயே போத பொருள் விற்கிறவன், உன்னையே உங்க ஆத்தா பத்து வளர்த்துருக்கிறா, என் பொண்ணு கனடா குறைச்சல், போடா விளக்க பார்த்துட்டு பிச்சு ஓட்டுறதுக்குள்ள ஓடி போயிருன்னு சொல்லி திட்டவும் அவன் அங்க வந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் காசு கொடுத்துட்டு நேரா அவளோட பொண்ணு கிட்ட போயிட்டு, இனிமே இந்த ஜாக்கி தொல்லை உனக்கு இல்ல, இதுக்கப்புறமாச்சும் அம்மா சொல்றதை கேட்டுட்டு கொஞ்சம் ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்க போயிடுறாங்க. சரின்னு காலையில இருந்துச்சு பார்த்தா மூதேவி எங்கேயோ ஓடி போயிருக்கும். இதனால கடுப்பான ஹீரோயின் உடனே அவளோட போன்ல இருந்து கால் பண்றா, எடுக்க மாட்டா, மெசேஜ் பண்றா, ரிப்ளை
ரிப்ளை பண்ண மாட்டா. வாய்ஸ் மெசேஜ் பண்றா, அதுக்கும் ரிப்ளை வராது. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் இவளுக்கு ஞாபகம் வருது, அவளோட போனை இவளோட ஐபேட் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பா. உடனே ஐபேட் எடுத்து ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப்புக்குள்ள போயிட்டு கிளாரோட லொகேஷன் செக் பண்ணி பாக்குறா. கரெக்டா அவளோட லொகேஷன் எங்க இருக்குன்னு காட்டி கொடுத்துருது. இமிடியேட்டா கார் எடுத்துட்டு ஸ்பாட்டுக்கு போறா. ஸ்பாட்ல ஹீரோயினோட பொண்ணு நல்லா போதைய போட்டு அவங்க கூட பேசிட்டு இருக்கும். யாரா அந்த பையன் சொல்லிட்டு பின்னாடி போய் செக் பண்ணி பார்த்தா அவன் வேற யாரும் கிடையாது, ராயன் தான். ராயனுக்கு ஹீரோயினை பார்த்த உடனே அள்ளு விட்டுரும். வேகமா ஓடி போயிட்டு கிளாரை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான். ஹீரோயினுக்கு பதட்டம். ஏன்னா இவன் உயிரோட இருக்கும்போது எவனையோ ஒருத்தனை கொலை பண்ணி கொண்டு வந்திருக்காங்களே, இவங்க ரெண்டு பேரும் பெருசா ஏதோ சம்பவம் பண்ணிருக்காங்க நினைச்சுக்கிட்டு யாரோட டெட் பாடி அதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா விசாரிக்கிறான். ஆனா ராயன் ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இதனால ரொம்பவே மனசு உடைஞ்சு போன ஹீரோயின் நேரா வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லா தண்ணிய போடுறான். தண்ணிய போட்டுட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்ட் லெஸ் இருக்கிறாள், அவளுக்கு நைட்டு 2 மணிக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணதும் லெஸ் பதறி போய் மறுநாள் காலையில தூங்கிட்டு இருக்கும்போது நேரா வீட்டுக்கு வந்துட்டு, ஏண்டி நேத்து நைட்டு சொன்னதெல்லாம் உண்மையானு சொல்லிட்டு கேட்க, போதையில என்ன வளர்னே தெரியாத ஹீரோயின் திருதுன்னு முடிக்கும் போது, அதான் உன் பொண்ணு பண்ண கூதெல்லாம் நேத்து நைட்டு சொன்னியே அதெல்லாம் உண்மையானு சொல்லிட்டு கேட்கறா. ஆமாண்டி, இவளை பெத்ததுக்கு கள்ளிப்பாலை கொடுத்தே கொண்டிருக்கலாம். எவனே ஒருத்தனை கொலை பண்ணிட்டு 2 பேரும் இப்ப வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்ப போலீஸ்லயும் சொல்ல முடியாது, என்ன பண்றதுனே தெரியல, அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றா. அதுக்கு லெஸ், நீ இங்க இருந்தேன்னா ரொம்ப மனசு உடஞ்சு போயிருவ, வா நம்மளோட ஃப்ரெண்ட் வீடு ஒன்னு இருக்கு அங்க போலான்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான மொத்த துணியுமே பேக் பண்ணிட்டு நேரா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறாங்க. அங்க போன ஹீரோயின் நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளோட செக்யூரிட்டி கேமரால அலர்ட் வருது. ஏன்னா சொல்லிட்டு போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறா. வந்தது வேற யாரும் கிடையாது, ஜாக்கி தான். டேய் நீ எங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும்போது, ஹாய் ஆண்டி, உங்க பொண்ணு எல்லாத்தையுமே சொன்னா, நீங்க பண்ண வில்பத்தை எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க நேர்ல வரீங்களா இல்ல நான் நீங்க இருக்க இடத்துக்கு வரவான்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இமிடியேட்டா ஹீரோயின் துண்டா காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு ஓடிடுறான். மறுநாள் காலையில போதைப் பொருள் வியாபாரி ஜாக்கி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த ஜாக்கி கிட்ட, அம்மா செத்தது ராயன் கிடையாது, அப்ப செத்து போனவன் எவன், அவனோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அவன், இங்க பாருங்க ஆண்டி, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல உங்க பொண்ணை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு, இப்ப அது தேவையா, இப்ப பாருங்க உங்களே சிக்கல சிக்க வச்சிட்டான். சரி அது கிடக்கு கழுத, விஷயத்துக்கு வரேன். உங்க மாப்பிள்ளை கிட்ட நானும் போதைப் பொருளை கொடுத்து விற்க சொல்லுவேன். உங்க பொண்ணு உங்க மாப்பிள்ளைங்க சேர்ந்து தான் எல்லாத்தையும் எனக்கு வித்து கொடுப்பாங்க. அதுல பாருங்க ஒரு 17 வயசு சின்ன பையனுக்கு நல்லா போதைப் பொருளை கொடுத்து அப்படியே கிறுக்கிக்க வச்சிட்டாங்க. அந்த பையன் செத்து போயிட்டான். வேற வழி தெரியாம 2 பேரும் பதறி அடிச்சுட்டு ஏன்ட்ட ஓடியாந்தாங்க. நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க, உன் மாப்பிள்ளை கஞ்சா குடிக்கி, உன் பொண்ணு போதை கை, உன் வருங்கால மாப்பிள்ளைக்கு செத்தா கூட அழுறதுக்கு ஒரு நாதி கிடையாது. உன் பொண்ணுக்கு நீ இருக்க நல்லாவே தெரிஞ்சிருச்சு. உன் பொண்ணு தான் அவளை காப்பாத்துறதுக்காக நீ எந்த எல்லைக்கும் போவன்னு சொன்னாலாம். அதனால அவ சொன்ன மாதிரியே நாங்களும் பக்காவா பிளான் பண்ணோம். அவ சொன்ன மாதிரியே நீயும் $10,000 கொடுத்த அந்த பையனோட பணத்தையும் கொண்டுட்டு போய் அழகா லேக்ல போட்டு வந்துட்டேன். இதெல்லாம் ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்ச கதை. இப்ப தெரியாத கதை உனக்கு ஒன்னு சொல்றேன். இதுக்கப்புறம் இந்த அல்ற சில்ற பிசினஸ் எல்லாம் எனக்கு பண்ண முடியாது. அதனால நான் வெளியூர் போய் செட்டில் ஆகலான் இருக்கேன். நான் உன் பொண்ணு பண்ண கொலையும் நீ தூக்கிட்டு போய் புதைச்சதையும் போலீஸ் கிட்ட சொல்லாம இருக்கணும்னா எனக்கு $1,00,000 நீ கொடுத்தீனா நான் பாட்டுல வாய மூடிட்டு போயிட்டே இருப்பேன். இல்லையா உங்களை பத்தி நேரா போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துட்டு அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுவோம்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோயின், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் பெரிய பணக்காரி எல்லாம் இல்லப்பா. வெறும் உடஞ்சு போன ஓட்ட சரி பண்றதுக்கு என் பிச்சைக்கார புருஷன்ட்ட போய் தொங்கி ஒரு $9,000 வாங்கிட்டு வந்தேன். என் கையில இருந்து $1,000 போட்டு தான் உன்ட்ட $10,000 கொடுத்தேன். இதுல நீ வேற என் உசுரை வாங்குறீடா, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, எப்படி 100 ஏக்கர் உங்களுக்கு சொத்து இருக்குது, கூடவே 3 குதிரை இருக்குது, இம்பிட பெரிய பங்களா மாதிரி வீடு இருக்குது, பக்கத்துல ஒரு ஷெட் இருக்குது, இதுல நீ ஏலன்னு சொன்னா எவனாச்சும் நம்புவானாடி? ஒழுங்கு மரியாதை எனக்கு $1,00,000 கொடுத்துட்டு பாத்துக்கா, இல்லைன்னா நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும்னு சொல்றான். உடனே ஹீரோயின், நீ என்ன தூக்கி போட்டு மிச்சாலும் சரி என்கிட்ட 10 பைசா கிடையாது, நீ என்ன போலீஸுக்கு போன் பண்றது, நானே போலீஸ் போன் பண்றான்னு சொல்லிட்டு வேகமா போலீஸுக்கு போன் பண்ண போறா. அதுக்குள்ள அவளை தூக்கி போட்டு அமுத்தி அவளுக்கும் போதை ஊசி ஏத்திடுறான். போதை தெரிஞ்சு எந்திரிச்ச ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு உன்னோட போனு, கம்ப்யூட்டர், அப்புறம் கார்கி எல்லாமே என்கிட்ட தான் இருக்கும். நீ ஏதாச்சும் திருகல் பண்ணி வேலையை காட்டணும்னு நினைச்சுன்னு வச்சுக்க, யோசிக்காம பொண்ணை கொலை பண்ணிடுவேன் பாத்துக்கன்னு சொல்லி மிரட்டினதும் ஹீரோயின் பயந்துடுறா. சரிரா உனக்கு இப்ப என்னதாண்டா வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, நான் உனக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீ அமௌண்ட் ரெடி பண்ணிடு, அது வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் தங்குவேன், நான் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், நீ ரெடி பண்ணி கொடுன்னு சொன்னதும் ஹீரோயின் அவளோட பொண்டாட்டி தங்கியிருந்த அதே ரூம்ல இவனை போய் ஸ்டே பண்ண சொல்லிடுறான். அவனை அங்க தங்க வச்சுட்டு நேர ரூமுக்கு வந்தவ அவளோட ஐபேட் எடுத்து பாக்குறா. போனு, கம்ப்யூட்டர், கார்கின்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு போனாலும் இந்த நாய்க்கு ஐபேட் இருக்கிறது தெரிஞ்சிருக்காது. அந்த ஐபேட் ஓபன் பண்ணி பாக்குறா, ஃபுல்லா அவளோட பொண்ணு கிளார் அனுப்பின மெசேஜ் தான் இருக்கும். சாரிமா நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா மன்னிப்பு கடிதமா இருக்கும். அது ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த செத்து போன பையனோட பேரையும் சேர்த்து அனுப்பியிருப்பான். அந்த பையனோட பேரு கிரிக் கமின்ஸ்கி. இதை பார்த்த ஹீரோயின் எப்படா $1,00,000 2 நாள்ல ரெடி பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிடுறா. மறுநாள் காலையில கட்டுறாங்க. மறுநாள் காலையில ஹீரோயின் நேரா அந்த கிறுக்கன் கிட்ட போயிட்டு, இங்க பாரா தம்பி, என்னால எல்லாம் $1,00,000 2 நாள்ல ரெடி பண்ணிட முடியாது. நான் குதிரை வளர்க்குற ஷெட்டை இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன். அதை நீ ஆக்சிடென்ட் மாதிரி கொளுத்தி விட்டீங்கன்னா கண்டிப்பா $1,00,000 இன்சூரன்ஸ் பணமா கிடைக்கும். அந்த பணத்தை வாங்கிட்டு நீ பட்ல கிளம்பிட்டே இருந்து ஹீரோயின் சொன்னதும், அமௌண்ட் நாள்ல என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, இன்சூரன்ஸ் பணம் வரதுக்கு எப்படியோ 2 மாசம் ஆகும், அது வரைக்கும் நான் என்ன நாக்கொழிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரா தம்பி நான் சொல்றதை தெளிவா கேளு. ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட வேலை செய்யற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணிடுவோம். நீ என்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு மாச சம்பளம் $5,000, 1 மாசமோ 2 மாசமோ இன்சூரன்ஸ் பணம் வந்த உடனே உனக்கு மாசம் மாசம் நான் சம்பளம் போட்டு விடுற மாதிரி எல்லா பணத்தையுமே போட்டு விட்டுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னோட தேவையெல்லாம் இந்த குதிரை செட்டை நீ
நீ கொளுத்தி விட்டுறணும், அது மட்டும் இல்லாம போலீஸ் கிட்ட என்னையும் என் பொண்ணையும் பத்தி போட்டு கொடுக்க கூடாது அப்படித்தானே சொல்லிடுறான். இதை கேட்ட கிறுக்கு பைய கம்மன் இல்லாம, சரி உன் குதிரை ஷர்ட்டுக்கே நீ இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறனா கண்டிப்பா உன் குதிரைக்கு இன்சூரன்ஸ் போட்டிருப்பல்ல, எம்பிட்டி இன்சூரன்ஸ் போட்டிருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் ஒரு குதிரைக்கு $25,000 இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறேன்னு சொல்றான். அப்புறம் என்ன உன் குதிரை 3 சேர்த்து கொளுத்தி விட்டுருவான், $75,000 எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல, நானும் 3 மாசம் வெயிட் பண்றேன்ல, அதுக்காக ஒரு $75,000 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்ல, $1,70,000 மொத்தமா கொடுத்துரு, உன் பொண்ணையும் உன்னையும் பத்தி வெளியே வாயவே திறக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல, சரி போய் தொழலான்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறான். இவங்க அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினோட கிளைண்ட் ஏமா அங்க வராங்க. ஏமா பார்த்த ஜாக்கி, இவ எப்படி இங்க வந்தா, இவளை நீ தான் பிளான் பண்ணி வர வச்சான்னு கேட்கும்போது, என்கிட்ட தான் போனே இல்லையா, அப்புறம் எப்பறம் கால் பண்ண முடியும், முட்டா பையலன்னு திட்டினதும், சரி நீ இங்கே இரு நான் போய் சமாளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நேரா எம்மா கிட்ட போறான். அவ இவனை பார்த்துட்டு, அம்மா நீ யாரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு சொல்லிட்டு கேட்க, நான் இப்பதான் இங்க புதுசா வேலைக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது, இங்க பாரு அவன் ஹெல்ப் வேணாம் ஒண்ணு வேணாம், ஒழுங்கு மரியாதை ஓடி போயிருன்னு சொல்லி திட்டு விட்டுருவான். அவனும் பல்ல கட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஏமா ஆண்டி அங்க இருந்து கிளம்பினதும் ஹீரோயின் கிட்ட போன ஜாக்கி, இங்க பாரு ஆண்டி உன்னோட பிளானுக்கு நான் ஓகே சொல்றேன், ஆனா ஒரு கண்டிஷன், இந்த பிளான் எல்லாத்தையுமே நீ தான் எக்ஸிக்யூட் பண்ணணும், இதுல எங்கேயுமே நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், நீ தான் குதிரை சட்டை கொளுத்துற, இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ற, எல்லா பணத்தையும் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுற, இதுல ஏதாச்சும் மிஸ் ஆச்சு உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மொத்தத்தையும் போட்டு கொடுத்துரும் பாத்துக்கன்னு சொல்லி மிரட்டிடுவான். சரா தம்பி அப்ப நாளைக்கு நைட்டு இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில ஹீரோயின் ஒரு லாரி நிறைய வைக்கப்புள்ள வாங்கி குதிரை ஷர்ட் ஃபுல்லா அடைஞ்சிடறா. கடைசி அவளோட குதிரை கிட்ட, நான் பண்ண போற தப்புனால உன் உயிர் போக போகுதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அப்படியே வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போனா அந்த கிறுக்கன் ஜாக்கி இருக்கிறான்ல, அவன் ஒரு 2 பிளார் தூக்கி போட்டு, இந்தா நீ வாங்கிட்டு வர சொன்ன பிளாரு மறக்காம நீங்க நைட்டே கொளுத்தி விட்டுருன்னு சொல்றான். அடுத்து நைட்டும் ஆகுது, ஹீரோயின் கையில பிளாரோட குதிரை ஷர்ட்டுக்குள்ள போறான். அதை பார்த்தவன் இவ கொளுத்துற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பான். கரெக்டா இவ பிளாரை கொளுத்துன அடுத்த நிமிஷம் கார் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டே தெரிச்சிருவான். மொத்த குதிரை செட்டுமே அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. குதிரை அமுட்டுமே வலி தாங்க முடியாம பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் பாத்துக்கிற இந்த ஹீரோயினால அந்த குதிரையை போய் காப்பாற்ற முடியாது, விதியேன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அடுத்த ஹீரோயின் போய் ஃபயர் சர்வீஸுக்கு கால் பண்ணதும் மொத்த பேர் வந்து மொத்தத்தையுமே அணைச்சிடுறாங்க. அப்போ அந்த தீ விபத்தை விசாரிக்க வந்த போலீஸ் அங்கிள் ஹீரோயின் கிட்ட, இங்க பாருங்க மேடம், இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க, யாரோ பிளார் வச்சு கொளுத்தி விட்டுருக்காங்க மேடம், உங்களுக்கு யார் மேலாச்சும் டவுட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின், எனக்கு யார் மேலேயும் டவுட் இல்லங்க, இது எப்படி நடந்துச்சுனே தெரியல, துரதிருஷ்டவசமா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறான். அப்போ அந்த ஆளு, இல்லங்க இது பர்பஸா யாரோ பண்ணிருக்காங்க, உங்க வீட்டுல யாராச்சும் தங்கியிருந்தாங்களா இல்ல முன்ன பின்ன தெரியாத யாராச்சும் இங்க வந்தாங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா என்கிட்ட வேலை செய்யற அந்த ஜாக்கி பையன் தான் இங்க தங்கியிருந்தான், நேற்று 10 மணி வரைக்கும் இங்க தான் சார் இருந்தான், நானும் தூக்க போயிட்டேன்னா அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு அவன் பாட்டுல கிளம்பி போயிட்டான், காலையில வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு கண்டினியூஸா கால் பண்றான், எடுத்தே தொலைய மாட்டானா பாத்துக்கங்களேன், என்ன பிரச்சனை எங்க போய் தொலைஞ்சானு ஒண்ணுமே தெரியல சார்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பவும் புலம்புறா. அதை கேட்ட போலீஸ் ஒரு ட்விஸ்ட் ஒன்னு ரிவீல் பண்றான். அது என்ன ட்விஸ்ட்னா, ஹீரோயினோட குதிரை செட்டு எரிஞ்சது இல்ல, அது கூடயே ஒரு பணமும் சேர்த்து எரிஞ்சிருக்கும். என்னங்க யாருங்க அது, யாரா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, எங்களுக்கு என்ன தெரியும், வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இதை பத்தி தெளிவா பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிடுறான். அங்க வச்சு ஹீரோயின் கிட்ட, இங்க பாருங்க மேடம், எங்க கிட்ட உண்மையா சொல்லுங்க, நீங்க எப்படி ஜாக்கியை மீட் பண்ணீங்க, எப்படி அவனை வேலைக்கு எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஜாக்கி என் பொண்ணோட ஃப்ரெண்டு சார், என் பொண்ணு தான் அவனுக்கு வேலையே இல்ல, சும்மா சுத்திட்டு இருக்கான், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கான், தயவு செஞ்சு ஏதாவது வேலை கொடுமான்னு சொன்னான், அதான் பாவமேன்னு பார்த்து அவனை வேலைக்கு எடுத்தேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த போலீஸ் அங்கிள், சரிமா அந்த ஜாக்கி உங்ககிட்ட வேலை பார்த்தான்னு சொல்றீங்கல்ல, அவனை யாராச்சும் உங்க கிளைண்ட்ஸ் யாராச்சும் பாத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா சார் என் கிளைண்ட் ஏமாவுக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது, ஆளும் மண்டை அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு கூட போயிருக்காங்க, நீங்க வேணும்னா உங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க, அவங்களும் அதே தான் சொல்லுவாங்கன்னு சொல்றா. இதை கேட்ட போலீஸ், சரிங்க அப்ப இந்த செத்து போன டெட் பாடி யாருங்க, இந்த ஜாக்கி பையன் யாராச்சும் உங்க வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கானா, உங்களுக்கு யாராச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஒரு 17 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அவனோட பேரு கூட ஏதோ கிரிக் கமின்ஸ்கின்னு சொன்னா நினைக்கிறேன், சரியா யாவும் இல்ல சார், ஜாக்கியோட ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு கூட்டு வந்தான், நானும் பெருசா கண்டுக்கல, அப்புறம் அதுக்கப்புறம் கிளம்பிட்டான் பாத்துக்கங்களேன், எனக்கும் பெருசா அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுறான். அதை கேட்ட போலீஸ் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி ஹீரோயினை பார்த்துட்டு, சரி மேடம் நீங்க இருங்க, அந்த ஜாக்கி நான் தூக்கியாச்சு, நான் போய் விசாரிச்சு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நேரா ஜாக்கி கிட்ட போயிட்டு கிரிக் கமின்ஸ்கி இருக்கிறான்ல அந்த சின்ன பையனோட போட்டோவை காட்டி, இந்த போட்டோல இருக்கிறது யாரும் தெரியும் பாப்பா ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவன், ஐயோ சார் இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, எதுக்கு சார் ஃபர்ஸ்ட் என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தம்பி நீ கேட் வீட்டுல குதிரை மேய்க்கிற வேலை பாத்தியா, கேட்டோட பொண்ணு சொல்லி தானே அவங்க உனக்கு வேலை கொடுத்தாங்க, அவங்களோட குதிரை ஷர்ட்டை எவனோ கொளுத்தி விட்டு போயிட்டான், அந்த குதிரை ஷர்ட்டுக்குள்ள ஒரு டெட் பாடி கிடந்துச்சு, அந்த டெட் பாடி தான் இந்த போட்டோல இருக்கிற தம்பி, நீ இந்த கிரிக் கமின்ஸ்கியும் கேட்டோட வீட்டுக்கு வேற போயிருந்திருக்கீங்களாம், இப்போ உண்மையை சொல்லுப்பா தம்பி உனக்கு இந்த கிரிக் கமின்ஸ்கி என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு கேட்கறான். இதை கேட்ட ஜாக்கி, சார் என்ன சார் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு அந்த கேட் பொம்பளைக்குமே சம்பந்தம் கிடையாது, இதுல இந்த கிரிக் கமின்ஸ்கி எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது சார்னு சொல்றான். தம்பி நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்கிற, எப்படிப்பட்டவன் அப்படின்ற எல்லாத்தையும் விசாரிச்சாச்சு, நீ கேட்டோட வீட்டுல குதிரை மேய்க்கிற வேலை பார்த்ததை கேட்டோட கிளைண்ட் எம்மா பாத்துருக்காங்க, அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லடா தம்பி உன் அக்கௌண்ட்டுக்கு $2,500 சேலரியா கேட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க, சோ நீ கேட் கிட்ட தான் போன 1 மாசமா வேலை பார்த்துட்டு இருந்த அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு, இப்போ நீயா உண்மையை சொல்றியா நாங்களா உண்மையை வர வைக்கட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது தான் ஹீரோயின் மூஞ்சுக்கு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயின் இந்த ஜாக்கி பையில பக்காவா சிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கா அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோயினோட பொண்ணு அந்த போதை பொருளை தூக்கி போடுறதுக்கு ஜாக்கி கூட கிட்ட பணம் $10,000 கேட்டிருப்பான் இல்லையா, அதுல $2,500 அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பா, $7,500 தான் கேஷா கொடுத்திருப்பா. அதுக்கப்புறம் இந்த ஜாக்கி பைய ஹீரோயின் அந்த
பணத்தை தூக்கி லேக்ல போட்டதை தெரிஞ்சுக்கிட்டு செக்யூரிட்டி கேமரா வழியா மிரட்டிருப்பான் இல்லையா, அதை உடனே லெஸ் கிட்ட சொல்லிட்டு இமிடியேட்டா 2 பேரும் அந்த லேக்குக்கு போறாங்க. பாடியை தூக்கிட்டு வந்து வீட்டுல இருக்கக்கூடிய ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிடறாங்க. இது தெரியாம தான் மறுநாள் காலையில $1,00,000 கொடுத்தாலே கொடுன்னு சொல்லிட்டு வந்து இவன் மிரட்டி இருப்பான். சோ அன்னைக்கு நைட் அவளோட ஐபாட் மூலமா லெஸ்ஸுக்கு கான்டாக்ட் பண்றா. லெஸ்ஸும் இவளும் சேர்ந்து பக்காவா பிளான் பண்ணி ஜாக்கிய மாட்டி விடுறதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. சோ இப்ப குதிரை செட்டை கொளுத்தணும். அதுக்கு ஒரு தீக்குச்சி இருந்தாலே போதும் இல்லையா, ஆனா பிளார வச்சு கொளுத்தினா தான் நல்லா தமத்தமான எரியும்னு சொல்லி இவனை மண்டையை கழுவி ஜாக்கிய போய் பிளார் வாங்கிட்டு வர சொல்லிருப்பாங்க. சோ இவனும் போயிட்டு பிளார் வாங்கிட்டு வருவான். இவனை மாட்டி விடுறதுக்காகவே அந்த பிளார்ல இருக்கிற 2 கம்பியை அங்கேயே போட்டுட்டு கொளுத்தி விட்டுருப்பாங்க. இவன் அது தெரியாம ஹீரோயின் கொளுத்துற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஹீரோயின் கொளுத்துன உடனே கார்ல இருந்து எஸ்கேப் ஆயிருந்திருப்பான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் லெஸ்ஸும் சேர்ந்து கிரிக் கமின்ஸ்கியோட டெட் பாடி தூக்கிட்டு வந்து தீயில போட்டுட்டு தீக்குள்ள கதறி அழுதுகிட்டு இருந்த குதிரையை அவுத்து விடுறாங்க. அது அப்படியே காட்டுக்குள்ள ஓடிடுது. அப்படியே பிளாஷ்பேக் முடியுது. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஜாக்கியை கட்டுறாங்க. ஜாக்கி போலீஸ் கிட்ட, இங்க பாருங்க, நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன். கிரிக் கமின்ஸ்கியை நாங்கெல்லாம் கொலை பண்ணல, அந்த கேட் ஆண்டியோட பொண்ணு தான் கொலை பண்ணான். அந்த பையன் போதையை போட்டு ஃபுல் லோட்ல இருக்கும்போது மலையில இருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கேட் ஆண்டி தான் அந்த பையனோட டெட் பாடியை கொண்டு போயிட்டு லேக்ல போய் ஒளிச்சு வச்சுட்டு வந்தா. அதுக்கப்புறம் இந்த டெட் பாடி எப்படி இங்க வந்துச்சுனே தெரியலன்னு சொல்லிட்டு இவன் எல்லா உண்மையுமே சொல்றான். ஆனா போலீஸ் இவனை ஒரு சொட்டு கூட நம்ப மாட்டாங்க. எங்க அப்பா அம்மாவனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கேட் ஆண்டி யாருன்னு தெரியாதுன்னா, பொண்ணு யாருன்னு தெரியாதுன்னா, அந்த கிரிக் கமின்ஸ்கி யாருன்னு தெரியாதுன்னா, இப்ப இவ்வளவு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறியா? நீ தான் அந்த குதிரை செட்டை கொளுத்துறதுக்காக பிளார்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிற. இந்த அதுக்கு உண்டான சிசிடிவி ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு உண்டான ஸ்கிரீன்ஷாட் கொடுத்த உடனே அவனுக்கு பதட்டம் ஆயிடுது. நான் எதுவுமே கொலை பண்ணலையான்னு சொல்லிட்டு தப்பிச்சு வரதுக்கு பாக்குறான். போலீஸ் அவன் அப்படியே கோழி அமுத்துற மாதிரி அமுத்திடுறாங்க. ஆதாரங்கள் எல்லாமே ஜாக்கிக்கு எதிராக இருந்ததுனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஜெயிலையும் போட்டுருவாங்க. ஹீரோயின் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஃப்ரீயா நடந்து வரா. லெஸ்ஸும் அவளை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு கட்டுறாங்க. இப்போ இன்சூரன்ஸ் ஆபீசர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயினுக்கு $1,00,000 இன்சூரன்ஸ் மணியும் கொடுத்துறாங்க. அதை வாங்கின ஹீரோயின் அவளோட வீடு, குதிரை செட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு இருக்கிறா. அப்போ அவளோட பொண்ணு தருதல இருக்கிறாள், அவகிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. சாரிமா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். அதை பார்த்துட்டு ஹீரோயின் இந்த டைம் அவளுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண பாட்டா, அவ பாட்ட ஃப்ரீயா விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ரெகுலர் ரொட்டீனான லைஃபை வாழ ஆரம்பிக்கிறா. கடைசியா ஒரு நாள் நைட்டு ஹீரோயின் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது இவளோட நாய் டைகர் வல்லு வல்லுன்னு குலைக்க ஆரம்பிக்குது. நாய் குலைச்சா என்ன வரும்? ஒரு சொறி நாய் வரும். அதே மாதிரி அந்த சொறி நாய் வந்து நிற்கும். ஹீரோயின் அவளை பாக்குறா. அவ பதட்டத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கிறா. அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்க ஹீரோயினோட சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா அவளோட தருதல பொண்ணை மன்னிச்சு வீட்டுக்குள்ள கூட்டு போவீங்களா, இல்ல போடி நாயன்னு சொல்லிட்டு விரட்டி விடுவீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அமிர்தா மக்களை, படம் முடிஞ்சது. நாளைக்கு ஒரு நல்ல மூவியோட வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பை.